அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? குவைத்தில் உள்ள மக்களுக்கு மிக ஒரு முக்கியமான எச்சரிக்கை பதிவு. 48 மணி நேரம் ஊரடங்கு. வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது, குழாய் நீரை குடிக்கக்கூடாது, வீட்டிற்குள் நுழைவதற்கு முன் குளிக்க வேண்டும் என்பது போன்ற எச்சரிக்கை விடுத்த குவைத்தின் கேஓசி மிக முக்கியமான தகவலை பார்க்க போகிறோம். அடுத்து, ஈரானின் 3 அணுசக்தி நிலையங்கள் மீது அமெரிக்கா போர் விமானம் தாக்குதல் நடத்தியுள்ளது. பதற்றத்தின் உச்சியில் அரபு நாடுகள். இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். ஜிசிசி நாடுகளான சவுதி அரேபியா, குவைத், துபாய், ஒமன், கத்தார், பஹ்ரைன் ஆகிய அரபு நாடுகள் அனைத்தும் பெரும் கவலையில் ஆழ்ந்துள்ளது. குறிப்பாக குவைத். என்ன காரணம்னா, ஈரானின் அணு உலைகளை குறிவைத்து தான் தற்போது தாக்குதல் நடத்தி வருகிறது இஸ்ரேல் ராணுவம். ஈரானின் பல அணுசக்தி நிலையங்கள் உள்ளன. இதில் புஷர் எனும் அணு உலையானது குவைத்திற்கு மிக அருகாமையில் உள்ளது. ஒருவேளை இஸ்ரேல் இந்த புஷர் அணு உலை மீது தாக்குதல் நடத்தினால் அங்கிருந்து வெளிவிடும் கதிரியக்கமானது குவைத்தை தாக்கும். இதுபோன்ற சம்பவங்கள் நிகழாமல் இருக்க குவைத் மற்றும் அனைத்து பிற நாடுகள் சேர்ந்து உடனடியாக ஈரான் மீது இஸ்ரேல் நடத்தும் தாக்குதலை நிறுத்த வேண்டும் என ஜிசிசி நாடுகளின் கூட்டமைப்பு வலியுறுத்தியுள்ளது. ஆனால் இப்ப நடக்கிற சம்பவத்தை வைத்து பார்க்கும்போது இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதலை நிறுத்தப் போவதாக தெரியவில்லை. நேற்று அமெரிக்காவிலிருந்து அதிநவீன GBU-57 என்ற அதிநவீன போர் விமானம் ஈரானில் உள்ள 3 அணுசக்தி நிலையங்கள் மீது குண்டு வீசியுள்ளது. ஃபர்தோ, நத்தான்ஸ் மற்றும் இஸ்ஃபஹான் என்ற 3 அணுசக்தி நிலையங்கள் மீது விமானம் மூலம் குண்டு வீசி உள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். மேலும் அனைத்து போர் விமானங்கள் இன்னும் மற்ற அணுசக்தி நிலையங்கள் மீது குண்டு வீச தயாராக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இப்போ ஈரானை சுத்தி பார்த்தீங்கன்னா போர் விமானங்கள், போர் கப்பல்கள் மற்றும் ராணுவப்படை ரெடியா இருக்கு. இப்போ அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சொன்னால் மட்டும் போதும், ஈரானின் அணு உலைகள், ராணுவ தளங்கள் மற்றும் எரிவாயு நிலையங்கள் என அனைத்துமே சுக்குநூறாகிவிடும். இது போன்ற ஒரு சம்பவம் நடந்தால் அது 3ஆம் உலக போராக இருக்கக்கூடும் என நிபுணர்கள் கவலை தெரிவித்துள்ளார்கள். அதுபோல குவைத்துடைய கேஓசி நிறுவனமான குவைத் ஆயில் கம்பெனி தனது அனைத்து ஊழியர்களுக்கும் வாட்ஸ்அப் மூலம் குறுஞ்செய்தி அனுப்பியுள்ளது. இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு அந்த அலர்ட் மெசேஜ் வந்திருந்தா கமெண்ட் பாக்ஸில் எஸ் பதிவு செய்யுங்க. அதாவது, ஒருவேளை ஈரானின் புஷர் எனும் அணுசக்தி நிலையம் தாக்கப்பட்டால் அதன் கதிர்வீச்சு 1 மணி நேரத்தில் குவைத்தை தாக்கும். இந்த கதிர்வீச்சை கண்டறிய குவைத் ராணுவம் அதிநவீன தொழில்நுட்பம் கொண்ட ரேடார்களை மிக முக்கிய இடங்களில் நிறுத்தியுள்ளது. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்களா, இதுதாங்க அந்த வீடியோ. ஒருவேளை ஈரானில் உள்ள புஷர் அணு உலை தாக்கப்பட்டால் குவைத்தில் 48 மணி நேரம் ஊரடங்கு அமல்படுத்தப்படும். இந்த 48 மணி நேரத்தில் பொதுமக்கள், குறிப்பாக பார்த்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்கள் மற்றும் குழந்தைகள் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது. அதுபோல வீட்டில் ஜன்னல்கள், பாத்ரூமில் உள்ள எக்ஸாஸ்ட் ஃபேன் மற்றும் ஏசி அனைத்தும் 48 மணி நேரம் பயன்படுத்தக்கூடாது. அதுபோல பார்த்தீங்கன்னா குழாய் நீரை குடிக்கக்கூடாது. ட்ரிங்க் ஒன்லி பாட்டில்டு வாட்டர். பாட்டில் இருக்க தண்ணீரை மட்டுமே குடிக்க வேண்டும். அதுபோல வெளியிலிருந்து வாங்கி வரும் பழங்கள் மற்றும் காய்கறிகளை சாப்பிடக்கூடாது. அதாவது 48 மணி நேரம். அதுபோல வெளியிலிருந்து வீட்டிற்கு நுழையும் முன் குளிக்க வேண்டும் அல்லது ஆடைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும். இதெல்லாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக குவைத்துடைய கேஓசியான குவைத் ஆயில் கம்பெனி வெளியிட்டுள்ள மிக முக்கிய எச்சரிக்கை பதிவுகள். அதனால மிக முக்கியமான இந்த எச்சரிக்கை வீடியோவை உங்க நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க. ஏனென்றால் இந்த ரேடியோ கதிர்வீச்சு நம்ம மேல் விடுவதால் கேன்சர் வருவதற்கு அதிக வாய்ப்புள்ளது. குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் மற்றும் குழந்தைகள் தான் இதனால் அதிகம் பாதிக்கப்படுவார்கள். இஸ்ரேல் மற்றும் ஈரானின் சண்டை முடிவுக்கு வர பிரார்த்தனை செய்யுங்க. அல்லாஹ் தான் பாதுகாக்கணும். அடுத்து வாங்க ஃப்ளைட் அப்டேட் பார்ப்போம். குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்கிரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கான்டாக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம். அதுபோல பிசிசி, மெடிக்கல், ஸ்டாம்பிங், அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது. சென்னை டு குவைத் 10,300 ரூபாய்க்கு ஒமான் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். போய் டு சென்னை 62 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். திருச்சி டு குவைத் 15,500 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். போய் டு திருச்சி 80 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். திருவனந்தபுரம் டு குவைத் 12,800 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு திருவனந்தபுரம் 76 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொச்சின் டு குவைத் 7,800 ரூபாய்க்கு ஜெஸ்ரா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொச்சின் 45 குவைத் தினாருக்கு ஆகாஷா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். பெங்களூர் டு குவைத் 9,800 ரூபாய்க்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு பெங்களூர் 47 குவைத் தினாருக்கு ஆகாஷா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொழும்பு டு குவைத் 49 குவைத் தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொழும்பு 79 குவைத் தினாருக்கு எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 282 ரூபாயாக உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு $973 ரூபாய் 99 பைசாவாக உள்ளது. இப்போ நான் சொன்னது வந்து குவைத்துடைய அல்முலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்ட் ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 33 தினார் 463 பில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 30 தினார் 686 பில்ஸாக உள்ளது. அதுபோல் நம்ம சப்ஸ்கிரைபர் அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்விங்க, அதாவது குவைத் மற்ற பிற அரபு நாடுகள்லேருந்து எவ்வளோ கோல்டு கொண்டு வரலாம் சொல்லிட்டு. அதாவது இந்தியாவுக்கு நீங்கள் வரும்போது, அதாவது இந்தியாவுக்கு எங்கே இருந்தாலும் சரி ஏர்போர்ட்டுக்கு வரும்போது ஆண்கள் பார்த்தீங்கன்னா 10 கிராம் வரைக்கும் தான் கோல்டு கொண்டு வரணும். பெண்கள் வந்து 20 கிராம் வரைக்கும் தான் கோல்டு கொண்டு வரணும். இதுதான் வந்து அலோடு. இதுக்கு மேலே நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா கட்டாயமாக டேக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இது மாதிரி ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ஸில் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.